அது உண்மைதான். கேப்டன் படத்தை போட்டு விளம்பரம் பண்ணுறதுக்கு இவன் யார்? அவர் காலில் இருக்கிற தூசி வேலை பிரமாணம் இவன். சினிமா உலகில் அறிமுகப்படுத்தினதே இவர் தான். அப்படிப்பட்டவரை போய் அவர் படத்தை போட்டும் ஒரு பாட்டை போட்டும் ஏன் இது வாங்கணும்னு? பிறந்த நாள் அன்னைக்கு மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிறானே, அதுக்கு முன்னால் நடக்கிற என்ன அடிக்குதா? இல்லை கேட்குறேன், யாராவது வேண்டான்னு சொல்கிறாங்களா? அப்போ என்னையா அர்த்தம்? சிங்கம் மாதிரி 2 பேர் இருக்காங்க வாரிசுக. நானும் கேப்டன் வாரிசு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவன் ஒரு பைத்தியக்காரன் தானே. சினிமாவிலேயே ஒழுங்காக நடிக்க தெரியல, கலெக்டர் வேடம் போட்டு நடித்தோம்னா உடனே கலெக்டர் ஆகிட முடியுமா? இல்லை கேட்குறேன், அந்த தகுதி இவனுக்கு இருக்கான்னு? முதலமைச்சர் ஆகிற தகுதி இவனுக்கு இருக்குதான்னு? எங்கள் கேப்டன் பேரை சொல்லி நீ எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிற? எங்கள் கேப்டன் நல்ல நிலைமையில் இருக்கும்போதே கட்சி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உன்னை எல்லாரும் பாராட்டலாம். ஒரு மீசம் முளைச்ச ஆம்பளைன்னா அந்த மாதிரி செஞ்சுருக்கணும். அதை விட்டு போட்டு தெய்வமானதுக்கப்புறம் கட்சியை வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ கட்சி ஆரம்பிச்சிருக்க. நீ யாரோ தூண்டுதலின் பேரில் தான் நீ இந்த மாதிரி பண்ணுறன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ ஏன் கேப்டன் பேரை சொல்லியே கட்சி ஆரம்பிக்கிற? வால் போஸ்ட்டில் கேப்டன் படம் போடுற, எங்கே பார்த்தாலும் கேப்டன் பாட்டை போடுற, பாட்டை போட்டே உன் கட்சி வளர்க்கணுமா? இல்லை கேட்குறேன், உன்னைய சினிமா உலகில் வளர்த்து விட்டதே எங்கள் கேப்டன் தான். அதை மறந்துட்டு நீ என்னமோ இப்போ கேப்டனின் வாரிசு நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கலாம், இருந்தாலும் உடனே அவர் மகன் சொல்லிக்கிடுறதா? இல்லை கேட்க, மாங்க 2 இளம் சிங்கங்கள் மாதிரி இருக்கிறாங்க. அதை விட்டு போட்டு நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம் 2026 நான் தான் முதலமைச்சர், 2வது கேப்டன் நான் தான். கேப்டன் சொல்லிக்கிட்டதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது?